ஹாய் கைஸ், இப்போ வந்து வீக்கெண்ட், ஸோ ட்ரேட் பண்ண முடியாது, மார்க்கெட் வந்து க்ளோஸில் இருக்குது. பட் இந்த வீடியோ என்னத்துக்குன்னா வந்து நான் போன ஃப்ரைடே வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் யூரோ வர்சஸ் கனடியன் டாலர் எப்படி ட்ரேட் எடுத்து நான் எப்படி அனலைஸ் பண்ணேன்றதை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி யூடியூப், டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதுக்கு வந்து 2 காமனாக கேள்வி வந்திருந்தது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குமேன்றக்காண்டி தான் இந்த வீடியோ. என்ன கேள்விண்டா வந்து ட்ரேட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் ட்ரேடிங் கற்றுக்கிறது வந்து ஈஸியான்ற மாதிரி கேள்வி வந்துருந்தது. ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு 2 திங்ஸ் தான் வேணும். கம்ப்யூட்டர் இல்லாட்டி ஒரு லேப்டாப் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். இது 2 இருந்தாலே காணும். ஏன் ஃபோனில் செய்யலாதாண்டா ஒரு பிக் ஸ்க்ரீன் வேணும் அனலைஸ் பண்ணுறதுக்கு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் கம்ப்யூட்டர் இல்லாட்டி லேப்டாப். அதில் வந்து நீங்கள் கூகுளில் போய் tradingview.com என்று அடிச்சிங்கன்னா வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கான சார்ட்ஸ் எல்லாமே அதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க என்றதை பொறுத்து தான் அதை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் எது சூஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கேள்வி வந்து ட்ரேடிங் கற்றுக்கிற வந்து ஈஸியாண்டு. ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஈஸி, பட் கற்றுக்க வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதையும் அப்படி சொல்கிறேன்னா வந்து அது ஒரு ஸ்கில். ஸோ அது நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. எந்த பெரிய டிப்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கண்டா ஃபர்ஸ்ட்டாக ஒன்றை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். லைக் இப்போ கிரிப்டோ ட்ரேட் பண்ண போகிறீங்க, கிரிப்டோ மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஃபோரெக்ஸ்ண்டா ஃபோரெக்ஸை மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும். அதையும் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிங்கண்டா நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிற வந்து சான்ஸே இல்லை. அதே மாதிரி தான் ட்ரேடிங்லேயும் இன்ட்ரா, ஸ்கால்பிங் அல்லாட்டி ஸ்விங் ட்ரேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கால்பிங்கண்டா வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி கணக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு காசு நிறைய கிடைக்கும், அதே டைம் ரிஸ்க்கும் நிறையா இருக்குது. ஸோ அது ஆனால் டைமும் நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும். இதே ஸ்விங் ட்ரேடிங்கடா வந்து காசு ஸ்கால்பிங்கை கம்பேர் பண்ணிக்க கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அது நீங்கள் எடுக்கிற ட்ரேடை பொறுத்து இருக்குது. அண்ட் ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் குறைய ட்ரேட் எடுத்திங்கன்னா ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கும். அண்ட் டைம் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம். பிகாஸ் நீங்கள் நேரம் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி இருக்க தேவையில்லை. ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வேறு, அதை எடுத்த உடனே ட்ரேடிங் எடுத்திங்கன்னா முடிஞ்சது, வீக்கெண்ட் அனலைஸ் பண்ணி வச்சுட்டு. அண்ட் அதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்கில்ஸ் வளரும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்கால்பிங்கையும் ஸ்விங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் யூடியூபரை பார்த்து ட்ரேட் பண்ண போகிறீங்கண்டா ஒரு யூடியூபரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவர் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறா உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துட்டு, ஓகே உங்களுக்கு புரியுதாண்டா அவர்கிட்ட ஸ்கில்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லா யூடியூபரும் வந்து சேம் ஸ்கில்ஸ் இல்லை, எல்லோரும் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லாம் சொல்லி தருவாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கண்டா வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. இப்போ டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் வந்து ஆட்ஸ் எல்லாம் வரும். 1 மந்தில் வந்து 10K உழைக்கலாம், ஒர்க்குக்கு போக தேவையில்லைன்ற மாதிரியெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட டிசிப்ளினாக ஒரு ப்ரொஃபஷனலாக ட்ரேடிங் பண்ண போகிறீங்கண்டா வந்து நீங்கள் 10K எடுக்கிறதுக்கு மினிமம் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கடைசி ஒரு 100,000 ஃப்ராங்க்னாலும் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் 10,000 ஏர்ன் பண்ண முடியும். அதெல்லாம் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவே வந்து 100,000 குறைய நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ட்ரேட் பண்ண போகிறீங்கடா டிசிப்ளினாக. ஸோ அந்த மாதிரி ஸ்கேமில் இருந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டு அதுக்கு அவங்களுக்கு வேஸ்ட்டாக கொடுக்குற மணியை வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களாகவே உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம். அதுக்கு தான் இந்த டிப்ஸ். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் வீக் வந்து நல்ல ஒரு ட்ரேட் அமையும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுக்கிற போது தான் ட்ரேடிங் அனலைஸ் பண்ணி கொண்டு இருந்தேன் நான். அப்படின்னா ஒரு ட்ரேட் அமைஞ்சதுண்டா அதையும் ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பை.